இன்றைக்கி இந்த நாள் ஃபுல்லாக நான் வந்து தூங்கியே கழிச்சிட்டேன். என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும், பயங்கர தூங்க முடிச்ச மாதிரியே இருக்கேன். மார்னிங் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வரும்போதே ஒரு 2 மணி ஆகிடுச்சு. 2:30 கிட்ட ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு 3:30 தூங்கினேன். இப்போ தான் எழுந்தேன். இப்போ டைம் வந்து 7:30. நான் எழும்பும்போது வந்து 7:00. எழுந்து குளித்தா கூட எனக்கு இந்த டயர்ட்னஸ் போகவே இல்லை. பயங்கர டயர்டு, அடித்து போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை விட பயங்கரமாக இருக்குது. இந்த வெயிலில் ட்ராவல் பண்ணுறதும் என்னமோ தெரியல. எழுந்து குளிச்சு கூட எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. சரி, டின்னருக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா சமைக்கிறதுக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது. இல்லை வெளியே போயிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது. ஸோ மங்குஸ்தான் அப்படின்ற இந்த ஃப்ரூட்டு தான் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி இது எங்கள் ஊர்லலாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அப்போல்லாம், இப்போல்லாம் தெரியல எனக்கு ஊரில் கிடைக்குதா இல்லையான்ட்டுன்னு. மேபி தேடினா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இங்கே சென்னையில் ஈஸியாக கிடைக்கிது. ஆனால் எங்கள் ஊரில் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ விற்கிறாங்களான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த மங்குஸ்தான் உள்ளே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டேங்குது. வெயில் நல்லா காஞ்சி போச்சா என்னன்னு தெரியல. நம்மளே காயிறோம். ஃப்ரூட்ஸ் எவ்வளோ ஏமாத்திரம், எவ்வளோ இல்லை ஏமாத்திரம். ஆக்சுவலி இப்படி இருக்குது. இது உள்ள புழு மாதிரி இருக்குது. நான் இது லாஸ்ட்டாக ஒரு 2 மந்த்தாக தான் இதை சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன். புதுசாக இருக்குது எனக்கு இந்த ஃப்ரூட்டே. நீங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதுக்குள்ளே இப்படி தான் இருக்குது. மேலே ஷெல்லு மாதிரி இருக்குது. அது ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃப்ரூட் எப்படி சாப்பிடணும். எனக்கு புதுசு. எனக்கே புதுசுன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லோரும் எடுத்துகிட்டு போட்டால் என்ன இது புழுன்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் போனால் எங்கள் ஊரில் கிடைக்குதான்னு பார்க்கணும். இல்லை அவங்களுக்கும் வந்து இந்த டேஸ்ட்டை வந்து பழகணும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு சொல்லுங்கள். இல்லை நீங்களும் ஏற்கனவே இதை சாப்பிட்ருக்கீங்கனால எனக்கு சொல்லுங்கள்.